எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல முருங்கைக்காயை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் வச்சுட்டு நல்ல ஒரு பொரியல் பண்ணுவோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வேலை நடந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு குக்கர்லேயே நம்ம இன்னைக்கு சாம்பார் வைப்போம். பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜீரகமும் 2 பல்லு பூண்டு நான் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி சாம்பார் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 இனுக்கு கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 7 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம். இப்போயே வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பெரிய தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம உங்ககிட்ட ஜீரக பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரகத்தை சாம்பாருக்கு போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ நான் என்கிட்ட அரைச்சது இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நல்ல மணமாக இருக்கும் சாம்பார். பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் ஒரு 6 முருங்கைக்காயை இந்த மாதிரி பெருசாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் நம்ம குக்கரில் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். புளியை இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பாருக்காக தனியாக அரைச்சி வச்ச மிளகாய் பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இப்போ இந்த முருங்கைக்காயை இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் புளியை நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு வேணும்னாலும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் வந்த உடனே நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய் வேகிறதுக்கும் இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த குக்கரில் இப்போ போட்டுருக்கோம். நம்ம இது சீக்கிரமாக ஆயிடும். இது 2 விசில் மட்டும் வந்தால் போதும். அந்த சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பீட்ரூட் பொரியலும் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடலாம். அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக கிடைக்கும் நமக்கு. இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் மணத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் பொரியல். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், இதில் கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. சாம்பாரும் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சோம். ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். சாம்பாரும் ஸ்டீம் போயிடுச்சு, அதையும் எடுத்து நம்ம பரிமாறிடலாம். முருங்கைக்காய் சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இதை எடுத்து வச்சு நல்லா பரிமாறிடலாம். முருங்கைக்காயில் சுத்தமாக நமக்கு வந்து உடையவே இல்லை. பாருங்கள், நம்ம குக்கரில் வச்சுருக்கோம், முருங்கைக்காய் உடஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் நல்லா ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ஒரு முருங்கைக்காய் கூட உடையாமல் நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டு நம்ம சாப்பிட்டு பரிமாறணும்னா நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா அப்பளம் ஒன்று இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தை வடித்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு ரசம் ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். பருப்பு ரசம் ஒன்று செஞ்சு வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ஒன்று செஞ்சுருக்கோம். அதுக்கு பீட்ரூட் பொரியலும் வச்சுருக்கோம். நல்ல அப்பளம் ஒன்று பொரிச்சு வச்சுட்டு நல்ல ஒரு பருப்பு ரசமும் செஞ்சு நல்ல சாதம் சுட சுட செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இந்த சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் வச்சோம்னாலே நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சமையலை நீங்கள் ஒரு நாள் மத்தியானம் நீங்கள் செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.